ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 26 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பயத்தை வெல்வோம், இறைவனை நம்புவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் பொது காலத்தின் 12ஆம் வாரத்தில் நுழைந்திருக்கின்றோம். அஞ்சாதீர்கள் என்று இறைவன் நமக்கு இந்த நற்செய்தியின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் படித்த ஒரு சிறு கதையை உங்களுக்கு இந்த நற்செய்தியின் வழியாக விளக்க விரும்புகின்றேன். 3 மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு விவாதம் ஏற்பட்டது. புத்த மதத்தவர், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர். அவர்களில் யாருடைய கடவுள் பெரியவர் என்ற விவாதம். அந்த விவாதத்தின் முடிவில் அவர்கள் ஒரு போட்டிக்கு தங்களே அர்ப்பணித்தனர். முதலாவதாக 20ஆம் மாடியிலிருந்து, ஒரு கட்டிடத்தின் 20ஆம் மாடியிலிருந்து அவர்கள் குதிக்க வேண்டும். யாருடைய கடவுள் அவரை காப்பாற்றுகிறோ அவருடைய கடவுள் பெரியவர் என்று விவாதத்தின் முடிவில் அவர்கள் முடிவு செய்தனர். முதலில் புத்த மதத்தவர் புத்தா என்று கூவிக்கொண்டே குதிக்கின்றார். சில வினாடிகளில் தரையில் விழுந்து இறக்கின்றார். முஸ்லிம் மதத்தவர் அல்லாஹ் என்று கூவிக்கொண்டு குதிக்கின்றார். ஆச்சரியமாக ஒரு பலமான காற்று அவரை தாங்கி பாதுகாப்பாக தரையில் இறக்கிவிட்டது. இப்போது கிறிஸ்தவரின் வாய்ப்பு வந்தது. அவர் அந்த கிறிஸ்தவர் 20ஆம் மாடியிலிருந்து குதிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே, என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் என்று கூவிக்கொண்டே அவரும் குதிக்கின்றார். 6வது, 5வது, 4வது மாடிகளை தாண்டி கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பார்க்கிறார். எதுவும் நடக்காதை உணர்ந்த அவர் கடைசியாக அல்லாஹ் அல்லாஹ் என்று அவரும் கத்துகின்றார். ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு 3 முறை அஞ்சாதிருங்கள் என்று நமக்கு கூறுகின்றார். அதே சமயம் உடலையும் ஆன்மாவின் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு மட்டும் அஞ்சுங்கள் என்று நமக்கு இவ்வாறாக இந்த நற்செய்தியின் வழியாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆகவே இந்த பயம், அச்சம் என்பது 5 வகையாக நாம் பார்க்கலாம். முதலாவது பயம், நிராகரிக்கப்படுவதற்கான பயம். மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்ற அச்சம். நம்ம ஒரு இடத்திற்கு செல்லும்போது இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களா என்ற ஒரு அச்சத்தினால் நாம் எதையும் எடுத்து செய்வதில்லை, எவருடையும் பழகுவதில்லை. ஆகவே நிராகரிக்கப்படுவதற்கான ஒரு அச்சம். நான் இதை செய்தால் என்னை நிராகரித்து விடுவார்களோ என்ற எண்ணம் நம்மை கட்டுப்படுத்துகிறது, நம்மை வளர விடுவதில்லை. ஆகவே பயம் நம்மை எப்பொழுதும் வளர விடாது. ஆகவே தான் இயேசு இந்த நற்செய்தி நமக்கு முதல் 3 முறை குறிப்பிட்டு காண்கிறார். அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். தங்களுடைய சீடர்களுக்கு அவர்
தோன்றும் பொழுதெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு கூறியதுதான், அஞ்சாதீர்கள். கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றும் பொழுதும் கூறியது வார்த்தை இதுதான், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுள் உங்களோடு இருக்கின்றார். இரண்டாவதாக, மீண்டும் காயப்படுத்தப்படுவதற்கான பயம். முன்பு அனுபவித்த வேதனைகளை மீண்டும் சந்திக்க வேண்டாம் என்று நாம் விரும்புகின்றோம். புறக்கணிக்கப்படுதல், பாராட்டப்படாமை, தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் என்ற பல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்மை பயத்தோடு வாழ வைக்கின்றது. ஆகவே பிறர் என்னை மீண்டும் நான் காயப்படுத்தப்படுவனோ என்ற எண்ணத்தில் நாம் ஒரு சில காரியங்களை செய்வதில்லை. மூன்றாவதாக, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற பயம். எதிர்காலத்தை நினைத்து பயம். இது நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய பயம். இன்று நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எதிர்காலத்தை கண்டு ஒரு சில பயம் நம்மை ஆட்டி படைக்கின்றது. நான் இதை செய்தால் என்ன ஆகும், இதை செய்யாவிட்டால் என்ன ஆகும் என்ற கேள்விகள் நம் பின்னணியில் நம்முடைய எண்ணத்தில் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருப்பதனால் நம்மால் எதையும் எடுத்து செய்ய முடியவில்லை. எதிர்காலத்துக்கான பயம் நம்மை நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதில்லை. அவரைத்தான் மூன்றாவதாக நாம் பார்ப்பது, எதிர்காலத்தை என்ன நடக்கும் என்ற ஒரு பயம். பொறுப்பை ஏற்கும் பயம். நான்காவதாக, இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படும் பொறுப்பை ஏற்கும் பயம். கடவுளின் ஆசீர்வாதங்களை நாம் விரும்புகின்றோம், ஆனால் அந்த ஆசீர்வாதங்களுடன் வரும் பொறுப்புகளை ஏற்க தயங்குகிறோம். பகைவருடன் சமாதானம் செய்ய விரும்புகிறோம், ஆனால் முதல் அடியை எடுக்க மாட்டோம். மற்றவர்களை விமர்சிக்க விரும்புகிறோம், ஆனால் நம்மை விமர்சிப்பதை ஏற்க விரும்ப மாட்டோம். அவை பொறுப்பை ஏற்பதற்கான ஒரு சில பயங்கள். இந்த பொறுப்பை ஏற்றால் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்ற ஒரு பயம். அதனால் நாம் எந்த பொறுப்பையும் ஏற்பதில்லை, அதை தட்டி கழிக்கின்றோம். இப்படிப்பட்ட பயங்கள் நம்மை வளர வைப்பதில்லை. ஐந்தாவதாக, உண்மையை சொல்லும் பயம். இன்றைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் உண்மையை பேச மறுப்பது. நாம் பல நேரங்களில் மறுப்பின் ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் மறுக்கின்றோம். உண்மையை பேச வேண்டிய இடத்தில் பேச உண்மையை மறுக்கும் பொழுது நமக்கு அந்த அச்சத்தின் வழியாக அந்த உண்மையை பேச நாம் பயப்படுகிறோம். இயேசுவின் உறுதியளிக்கும் வார்த்தை இன்றைய நற்செய்தியில் 3 முறை நமக்கு குறிப்பிட்டு, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆகவே ஒரு சில இந்த 5 வகையான பயங்கள் நம் வாழ்க்கையை வளர விடுவதில்லை. நிராகரிக்கப்படும் போதும், காயப்படுத்தப்படும் போதும், எதிர்காலத்தை பற்றி அஞ்சும் போதும், பொறுப்பை ஏற்க தயங்கும் போதும், உண்மையை சொல்ல பயப்படும் போதும் அவரை நம்பிக்கையுடன் பின்பற்றினால் அவர் நம்மை விண்ணக தந்தையின் முன் ஏற்றுக்கொள்வார். ஆகவே இயேசுவில் அன்பிமிக்க சகோதர சகோதரர்களே, நன்மை செய்வதில் உறுதியாக இருப்போம், உண்மையை பேச துணிவு கொள்வோம், பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம். கடவுளை நாம் முழுமையாக நம்பும் பொழுது பயம் நம்மை விட்டு விலகி செல்லும். ஆகவே இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் பிள்ளைகளாக, தைரியமுள்ள பிள்ளைகளாக, அஞ்சாமல் உண்மையை பறைசாற்றுகின்ற மறைசாட்சியாளர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபம். உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள் என்று சொன்ன அன்பு இறைவா, இதோ இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இதோ இந்த புதிய வாரத்திலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அந்த வாக்குறுதி, அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று 3 முறை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றீர் ஆண்டவரே. நாங்கள் அஞ்சாமல், பயப்படாமல், எந்தவித உலகம் சார்ந்த காரியங்களை நோக்கி, உலகம் சார்ந்த காரியங்களை நினைத்து பயப்படாமல், எங்கள் எதிர்காலத்தை நினைத்து நாங்கள் பயப்படாமல், எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக தைரியத்தோடு அன்னை மரியாளை போல நாங்கள் அனைவரும் தைரியத்தோடு வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று உம்மிடம் இறைஞ்சி மன்றாடி செபிக்கின்றோம். ஆமேன்.